இன்று உலக தாய்மொழிகள் தினம். இந்த காணொளியில நான் தமிழோட வேற எந்த மொழி சொற்களையும் கலக்கப் போவதில்லை. பழமையான பேருந்து பயணம் தான் இந்த முறை வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு. காரணம், ஐரோப்பாவிலிருந்து மாமா அவரால் வந்திருந்தவர். அவருடைய 30 நாள் நுழைவு அனுமதி பத்திரம் காலாவதியாகிவிட்டது. அதை புதுப்பிப்பதற்கு பேருந்தில் இருந்தபடியே கொழும்பில விடுதி ஒன்றை முன்பதிவு செய்து கொண்டேன். கொழும்பில் வந்திறங்கி முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு விடுதியை வந்து சேரக்க மாலை 6 மணி. கடலோரமாக அமைந்திருக்கும் இந்த விடுதியில இருந்து அந்த சூரியன் மறையிற காட்சியை பார்க்கறது அது ஒரு தனி அனுபவம். நீங்களும் கொழும்பு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா குறைவான விலையில தங்குறதுக்கு இது ஒரு நல்ல தங்கு விடுதி. காலிமுகத்திடலுக்கு மிக அருகாம அதோட பக்கத்துல பல உணவகங்களும் இருக்கிறது. வந்து குளிச்சுட்டு அப்படியே அந்த கடற்கரையோரமாக இருக்கிற அந்த பாதை வழியாக நடந்து போய் காலிமுகத்திடல சேர்ந்துட்டோம். அப்படியே அந்த காலிமுகத்திடல காலார நடந்து விட்டு முன்னுக்குள்ள வணிக வளாகத்துக்கு போயிருந்தோம். வணிக வளாகத்தின் 5வது மாடியில பல உணவகங்களும் மதுக்கூடங்களும் இருக்கின்றன. அங்கே மாலை நேரத்தில் மேற்கத்தைய மற்றும் தமிழ் இசைகளும் இசைக்கப்படுகின்றன. வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தில் போய் இரவு உணவை உண்டுவிட்டு அப்படியே அடையார் ஆனந்த பவன்ல போய் இனிப்பாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று தோன்றியதால் பால்கோவாவை வாங்கிக்கொண்டு நாங்கள் விடுதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம். காலை நேரத்துடன் எழுந்து விடுதியை விட்டு வெளியேறி அருகில் இருந்த அடையார் ஆனந்த பவன்ல போய் கால உணவை சாப்பிட்டு விட்டு நாங்கள் போனது பத்திரமுல்லையில் அமைந்திருந்த குடிவரவு குடியகவு திணைக்களத்திற்கு. இந்த காணொளிக்கான பின்னூட்டத்தை நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நன்றி.